இயேசுவில் அருமையான சகோதரன் சகோதரிகளே, அன்னையின் அன்பு மக்களே, அன்னை மரியாளுடைய மன வலிமையை பற்றியும் அவர்தான் மன வலிமையின் அடையாளமாய் இருக்கிறார் என்றுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். அதை நழுவ விடாமல் அன்னை கன்னிமரியாள் ஆண்டவரை தம் இதயத்திலும் உதரத்திலும் ஏற்க அர்ப்பணித்து கொண்டவர். வாழ்க்கை என்பது ஒரு கடமை. அன்னை மரியாள் இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே, அதை நிறைவேற்றுவதிலே முழுமை கண்டவர். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், அதை சாதித்து காட்ட வேண்டும். அன்னை மரியாள் அதனை தம்முடைய வாழ்விலே தம் மகன் வளர்ப்பதன் மூலமாகவும் தம் மகனை சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுப்பதன் வழியாகவும் லட்சியத்தை அடைந்து காட்டினார். வாழ்க்கை என்பது ஒரு சோகம். அன்னை கன்னிமரியாளையும் இந்த சோகம் சில நாட்களில் பற்றி கொண்டது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த வேதனை, போராட்டம், அதில் வெற்றியை காண்கிற இயேசுவுக்கு துணையாக இருந்தவர் அன்னை கன்னிமரியா. வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு இந்த வரிகளிலே நிறைவு பெறுகிறது. இவ்வாறு அன்னை கன்னிமரியாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால், தம்முடைய கடமையை செய்தார், லட்சியத்தோடு வாழ்ந்தால், சோகத்தையும் மன வலிமையோடு ஏற்றுக்கொண்டார், போராட்டத்தையும் மன வலிமையோடு எதிர்கொண்டார். இயேசு இறந்து உயிர்த்து விண்ணகம் எழுந்து சென்ற பிறகு தம்முடைய பயணத்தை ஆரம்பித்து முதல் நற்செய்தி பெண்மணியாக அன்னை கன்னிமரியாள் திகழ்ந்தாள் என்பதுதான் உண்மை. எனவே இவ்வாறு தம்முடைய மனம் முழுவதிலும் மன தெளிவையும் மன வலிமையையும் அன்னை மரியாள் பெற்றிருந்ததனால்தான் ஆண்டவர் இயேசுனுடைய பயணத்தின் இறுதி எல்லை வரையில் அவளால் செல்ல முடிந்தது என்பதுதான் உண்மை. ஒரு நிகழ்வு ஒன்று. 1988ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்த ஒரு பெண்மணிதான் அருணிமா சின்ஹா என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி பிறந்து சில ஆண்டுகளிலேயே விளையாட்டுகளில் தம்மையே ஈடுபடுத்தி கொண்டு விளையாட்டிலே தம்மை நிலைநிறுத்தியவர். கால்பந்து, கைப்பந்து, வாலிபால் போன்ற இந்த விளையாட்டுகளிலே பத்மபூஷன் விருது வாங்குகின்ற அளவிற்கு சிறப்பிடம் பெற்றவராக இருக்கிறார். 2011ஆம் ஆண்டு லக்னோவில் இருந்து டெல்லிக்கு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த பயணப்பெட்டியில் 4-5 இளைஞர்கள் வருகிறார்கள். இந்த பெண்மணியோடு சீண்டுகிறார்கள். இந்த பெண்மணியை அவருடைய கழுத்திலே அணிந்திருந்த செயினை, தங்கச் செயினை பறித்துவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சிறிதும் இடம் கொடுக்காமல் அந்த நகையை அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறாள். உடனே அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்மணியை தூக்கி ரயில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதே வெளியிலே எறிகிறார்கள். வெளியிலே எறிகின்ற அதே நேரத்தில் எதிர்புறம் இருந்து ஒரு ட்ரெயின் வருகிறது. அது அந்த பெண்மணியினுடைய காலில் ஏறி செல்லுகிறது. காலை இழந்து நிற்கிறாள் இந்த பெண்மணி. ஆனால் மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அவருடைய மனதிலே ஒரு கனவு உதித்து கொண்டே இருந்தது. நான் சிறந்த கால் வலிமையோடு எவரெஸ்ட் மலையை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை தன்னுடைய மனதிலே வளர்த்து கொண்டிருந்தார். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி எவரெஸ்டினுடைய உச்சியில் சென்று தன்னுடைய காலை பதித்தார். அதுதான் அவருடைய வெற்றியாக இருந்தது. அந்த வெற்றிக்கு அவர் பின்புலமாக இருந்தது என்ன என்று சொன்னால் மன வலிமை. ஒரு காலை இழந்த பொழுதும் தன்னால் இந்த எவரெஸ்ட் மலையின் உச்சியை தொட முடியும் என்று நினைத்த அந்த பெண்மணி, அதனால்தான் பத்மபூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. அதுபோல 29,031 அடி உயரமுள்ள அந்த மலையை தொட்டு உடல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த மன வலிமை இருக்கிறது என்று வெளிப்படுத்தியவள் தான் இந்த பெண். இயேசுவில் அருமையான சகோதரன் சகோதரிகளே, இப்படி மன வலிமையோடு ஒருவன் செயல்படுகிறான் என்றால்
அவனுடைய வாழ்விலே வெற்றி நிச்சயம் உண்டு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. +2 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு மார்க்குகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை குழந்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்களெல்லாம் அது தோல்வி என்று பார்க்காமல் அது வெற்றியின் படிக்கல் என்று மீண்டும் அவர்கள் முயற்சிக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய மன வலிமை உயர்கிறது, அவர்களுடைய வெற்றியும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அந்த துணிச்சல் மிக்க வலிமை மிக்க இதயம்தான் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மன வலிமை என்பது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல. கஷ்டத்தில் கூட நம்பிக்கை இழக்காமல் முன்னேறுவதுதான் உண்மையான மன வலிமை என்று அறிஞர் ஒருவர் சொல்கிறார். மன வலிமை என்பது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல, சிரமம் இல்லாமல் மன வலிமையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது அல்ல. மாறாக கஷ்டத்தில் கூட நம்பிக்கையை இழந்து விடாமல் முன்னேறுவதுதான் உண்மையான மன வலிமையாக இருக்கிறது. அந்த மன வலிமையின் அடையாளமாக இருப்பவர்தான் நம்முடைய அன்னை கன்னிமரியாள். நாம் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்று அன்போடு அழைத்து அவர் வழியாக அவருடைய பரிந்துரையை கேட்டு ஜெபிக்கின்ற நமக்கு இந்த தாயானவள் மன வலிமையின் அடையாளமாக இருக்கிறாள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 28 முதல் 38 முடிய அதில் 3 நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். 1, வானதூதர் கன்னிமரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கன்னிமரியா இந்த தாயின் மனதிலே என்ன புகுந்தது? அச்சம் புகுந்தது. என்ன இது, என்ன வார்த்தை, ஏன் நான் இந்த வார்த்தையை கேட்கிறேன், இந்த வார்த்தையிலிருந்து நான் பெறப்போவது என்ன, நான் இழக்கப் போவது என்ன என்ற ஒரு அச்சத்தோடு அந்த பெண்மணி நிற்கிறாள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை ஈன்றெடுக்கின்ற அந்த வயது என்பது அன்னை கன்னிமரியாளுக்கு ஏறக்குறைய 12 to 16 வரைத்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த இளம் பெண்ணாக இருக்கின்ற அவருக்கு அந்த வார்த்தை என்பது முதலிலே அச்சத்தை கொடுக்கிறது. மீண்டும் இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று வானதூதர் கன்னிமரியாவுக்கு சொல்லுகிற பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்ளுகிறார். கடவுளுடைய வார்த்தையை கொஞ்சம் புரிந்து கொண்டவராக சொல்லுகிறார். நானோ கன்னியாயிற்றே, நான் இளமை பெண், ஏன் எனக்கு இந்த வார்த்தைகள்? இறுதியாக வானதூதர் சொல்லுகிறார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், அதனால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் முதலில் அச்சத்தில் திளைத்திருந்தாலும் இரண்டாவதில் கன்னிமரியா சொல்லுகின்ற வார்த்தை தான், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியன்னையின் மன வலிமையின் உச்சத்தை வெளிக்காட்டுவதாகத்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. தொடர்ந்து லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 19 சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் செய்தியே அன்னை கன்னிமரியாளுக்கு தயக்கத்தையும் பயத்தையும் கொடுத்தது. இறுதியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பே ஒரு புதிய விதமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு பெயர் சூட்டுகின்ற நிகழ்வும் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறார். மாட்டு தொழுவத்தில், மாட மாளிகையில் அல்ல, ஒரு சத்திரத்தில் கூட இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திலே பெற்ற அந்த மகனை இடையர்கள் வந்து பார்த்து சென்றது. இப்படி பல்வேறு நிலைகளிலே அடுத்தடுத்த நடக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் அன்னை கன்னிமரியாள் கவனித்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். மரியா இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அவருடைய வாழ்விலே இளமையிலே நடந்த அந்த போராட்டமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்து அதன்படி சிந்தித்தார், அதனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது அன்னை கன்னிமரியா மன வலிமையின் அடையாளமாகவும் உச்சமாகவும் இருக்கிறாள் என்பதை நாம் உணர முடியும். அன்னை கன்னிமரியாளுடைய இதயத்தில் இப்படி வலிமைமிக்க இதயம் இருந்தது என்று சொன்னாலும் அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்விலே 7 வியாகுலங்களை அடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம்.
அப்படி அந்த 7 வியாகுலங்களுக்கு நடுவிலும் அன்னை கன்னிமரியாள் தம்முடைய இதயத்திலே சுமந்தது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பிறகு அந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டு மன வலிமையோடு போராடினார் என்பதில்தான் அன்னை கன்னிமரியாருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதில் முதலாவதாக சிமியோன் இறைவாக்கினுடைய திருக்கரங்களில் குழந்தையானவன் கொடுக்கப்படுகிறார். அந்த குழந்தையை சிமியோன் இறைவாக்கினர் வாங்கி இவ்வாறு சொல்லுகிறார்: இதோ இப்பாலன் இஸ்ராயலின் பலருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் காரணமாக இருக்கிறான். எதிர்க்கப்படும் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும். இவ்வாறு மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லுகிறான். சிமியோன் இறைவாக்கினர் குழந்தையை வாங்கின உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லலை. மாறாக அன்னை கன்னிமரியாளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டும், அப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். அப்பொழுதுதான் நீ சந்திக்க இருக்கிற போராட்டங்களுக்கு உனக்கு மன வலிமை தேவைப்படும் என்பதனை சிமியோன் இறைவாக்கினர் சொல்வதாகத்தான் இந்த இறைவாக்கு சொல்லுகிறது. நம்முடைய சமூகத்தின் பார்வையில் இதை பார்க்கிற பொழுது ஒரு வீட்டார் பக்கத்து வீட்டாரோடு சண்டையிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சண்டையின் பொழுது முடியும், ஏறக்குறைய அந்த சண்டையெல்லாம் போட்டு எல்லாம் முடிகிற நேரத்தில் அதில் 2 பேரில் ஒருத்தர் சொல்லுவார், நீ எங்கே போயிடுவ, கடைசியில் உன் உயிர் என் கையில் தான். அவர் போயிடுவார். இவர் என்ன செய்வார்? காலையில் எழுந்திருக்கின்ற பொழுதும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். மாலையில் வீட்டிற்கு வருகின்ற பொழுதும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே மன வலிமையை இழந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை தரும். ஆனால் அன்னை கன்னிமரியாள் உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன பொழுது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் என்றுதான் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்னையின் வியாகுலங்களில் இரண்டாவதாக இருப்பது இயேசுவை எகிப்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும். கனவில் சூசையப்பரிடம் எச்சரிக்கப்பட்டு நீ உடனே உன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த காலத்திலே பயணம் என்பது அவ்வளவு சுலபமான ஒன்று அல்ல. பாலைவனம், தண்ணீர் இல்லாத இடம், புழுதி காற்று வீசும் இடம் என்று பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையிலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த வியாகுலத்தின் உச்சமாக இருப்பது அன்னை கன்னிமரியாளின் மன வலிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு 12 வயதிலே ஜெருசலேம் ஆலயத்திலே காணாமற் போன அந்த நிகழ்வு. இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 48 இவ்வாறு சொல்லப்படுகிறது. அன்னை கன்னிமரியாள் ஆண்டவர் இயேசுவை 3 நாட்களுக்கு பிறகு பார்த்த பொழுது என்ன சொல்லுகிறார்? மகனே, எங்கப்பா போயிட்ட? 3 நாளாக நாங்கள் உங்களை தேடிக்கிட்டே இருந்தோமே, நீ எங்கள் மீது எந்த கவலையும் படவில்லையா? நாங்கள் கஷ்டப்பட்டு தானே தேடணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடினோம் என்று சொல்லுகின்ற அன்னை கன்னிமரியாளின் வார்த்தை என்பது கவலை தோய்ந்த மன வலிமை மிக்க வார்த்தையாகத்தான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்னையின் வியாகுலங்களில் 4ஆவதாக இருப்பது இயேசு சிலுவை சுமந்து செல்லுகிற அந்த நிகழ்வு காட்சிகள். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் வழியிலே நின்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை கன்னிமரியாளும் அவர்கள் மத்தியிலே புகுந்து எப்படியாவது தன் மகனை பார்த்துவிட வேண்டும் என்று தவித்து ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்திலே நிற்கிறார். அவருடைய முகமெல்லாம் இரத்தம் வடிந்து கோரமாய் காட்சி கொடுத்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுது அன்னை இயேசுவை மட்டும் பார்க்கவில்லை, சுற்றி இருக்கின்ற மக்களையும் பார்க்கிறார். வாழ்க வாழ்க என்று சொன்ன உதடுகள் எல்லாம் இப்பொழுது ஒழிக ஒழிக என்று கத்துகிறதே என்று வேதனையோடு கலந்த மன வலிமையோடு அன்னை அங்கே காட்சி தருகிறார். 5ஆவதாக இயேசு சிலுவையில் உயிர் விடுகிற அந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று நினைத்த அந்த நேரத்தில் நிற்கதியாய் நிற்கிற நம்முடைய தாய்க்கு யார் துணை வேண்டும் என்று யோசித்த ஆண்டவர் இயேசு யோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று. அன்னை கன்னிமரியாளை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத ஆறுதலை இந்த மகன் அம்மா உறவுதான் கொடுக்கும் என்பதையும், தன் தாயானவள் படுகின்ற இந்த வேதனைக்கும் மரண போராட்டத்திற்கும் இடையில் இருக்கின்ற இந்த வேதனையில்
என் தாயானவள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சீடனையே அன்னையின் மகனாக கொடுக்கின்ற அந்த நிகழ்வு, அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்னை கன்னிமரியாளின் மன வலிமை. ஆறாவதாக, அன்னை கன்னிமரியாள் இயேசுவின் உடலை அவருடைய மடியிலே சுமத்த அங்கே அமர்ந்து இருக்கிறார். வேதனையின் உச்சத்தை அந்த நேரம் அவள் அனுபவித்துக் கொண்டிருப்பாள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்திலும் தம்முடைய மன வலிமையையும் தம்முடைய ஆழமான வருத்தத்தையும் அந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அன்னை கன்னிமரியாள். ஏழாவது வியாகுலமாக இருப்பது இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்வது. கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு அங்கே நடந்த நிகழ்வுகள். அப்பொழுது அன்னை கன்னிமரியாள் என்ன நினைத்திருப்பாள்? மகனே, எனக்கல்லவா நீ கல்லறை அமைத்திருக்க வேண்டும், உனக்கு நான் கல்லறை அமைக்கின்ற அளவிற்கு நான் போய்விட்டேனே என்று கூட அன்னை கன்னிமரியாள் நினைத்திருக்கலாம். ஆனால் மன வலிமையோடும் துணிவோடும் அந்த நிகழ்வையும் ஏற்றுக்கொண்டாள் என்றுதான் விவிலிய விரிவுரையாளர்களும் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இப்படி பல்வேறு வியாகுலங்களை தம்முடைய மனத்தில் சுமந்தாலும் இறுதி வரையிலும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக தம்மை கொடுக்கின்ற மிகப்பெரிய பணியை செய்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வலிமை மிகு அன்னையாக, வலிமை மிக்க அன்னையானவள் அடையாளமாக இருக்கின்ற பொழுது நாம் இந்த சமூகத்திலே என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 6 இவ்வாறு சொல்லுகிறது: நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். நாம் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவரை நாம் மையப்படுத்தி அவரிலே முழுமையாக நம்மை ஒப்படைத்து செய்ய வேண்டும். ஒரு சில காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் சுற்றி பார்ப்போம், யாருமே இல்லை அப்படின்னா, அப்பா யாருமே இல்லை, நான் இந்த தப்பு பண்ணதை யாருமே கவனிக்கலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருவரின் செயல்களையும். எனவே ஆண்டவருக்கு முன்னால் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் தூய்மையான, நிறைவான, அன்பான செயல்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது நிலையில் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 40 இறைவார்த்தை 31 இவ்வாறு சொல்லப்படுகிறது: ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் மட்டுமே கடவுளின் புதிய ஆற்றலை பெற முடியும். எப்படிப்பட்ட ஆற்றலை பெற முடியும்? குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள், தொழுநோயார்கள் நலமடைகிறார்கள், நற்செய்தி அந்த பகுதி முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் கடவுளுடைய திட்டத்தினால் சரியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம், அவர்கள் பெற்ற சுகத்திற்கு காரணம் நம்பிக்கை மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து பார்க்க முடியும். விவிலியம் அந்த நம்பிக்கையின் மையமாகத்தான் நமக்கு இந்த உவமைகளையும் நிகழ்வுகளையும் எடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாம் அன்னை கன்னிமரியாள் மன வலிமையின் அடைக்கலமாக இருக்கிறாள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய பாதையிலே, அவர் விரும்பும் இறை மகனுக்குரிய பார்வையிலே, இறை மகனை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற பார்வையில் இருக்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சிரித்து கொண்டே நகர்ந்து செல்லுங்கள். உலகில் உன்னை வலிமையுள்ளவராக இந்த வார்த்தை மாற்றும். ஆமென்.